ஹாய், இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன சைஃபை மூவியான பறவைன்ற படத்தை பார்க்க போகிறோம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஃபேமிலி போட் எடுத்துக்கிட்டு நடுக்கடலுக்கு வந்து அவங்க பையனோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு இயற்கை மாற்றம் ஒன்று நடக்குது. கடலில் இருக்க தண்ணி எல்லாம் வேற திசைக்கு போயிடுது. இதனால அந்த இடம் பாலைவனமாக மாறிடுது. இப்போ அவங்க அந்த இடத்துல வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா போன தண்ணி எல்லாம் அந்த இடத்துக்கு திரும்பி வருது. எப்படி இவங்க இந்த இடத்துல இருந்து சேஃபாக தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட கதை. அங்கே டைரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நமக்கு நடுக்கடலில் ஒரு போட்டுக்குள்ள ஒரு ஃபேமிலி இருக்கிறத காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் ஜூலியா, அவங்க ஹஸ்பண்ட் பேர் டாம், அவங்க பையன் பேர் பென், அவங்க பொண்ணு பேர் கேசி. இதுக்காக போட் எடுத்துட்டு இவங்க நடுக்கடலுக்கு வந்திருக்காங்கன்னா, இன்னைக்கு இவங்க பையனோட பர்த்டே, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ ஜூலியா கடலில் சும்பட்டுறதுக்காக தண்ணியில் குதிக்கிறாங்க. அவங்க பொண்ணு ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. அவங்க ஹஸ்பண்ட் பையனுக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இப்போ ஜூலியாவுக்கு கடலில் ஏதோ மாற்றம் தெரியுது. இப்படி அவங்க சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. அப்போது தண்ணி வேறு இடத்துல போகிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ அவங்கள ஏதோ அடியில் இழுக்கிற மாதிரி இருந்தது. இப்போது போட்டில் இருக்க காம்பஸ் அங்கேயும் இங்கேயும் சுற்ற ஆரம்பிக்குது. இப்போது போட்டில் இருக்க யாருமே இதை நோட் பண்ணவே இல்லை. தண்ணியில் இருந்த ஜூலியா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அவங்க கத்துறது போட்டுக்குள்ளே இருக்க யாருக்குமே கேட்கல. டாமுக்கு மட்டும் அவங்க கத்துற சத்தம் கேட்குது. இப்படி வந்து பார்க்கும்போது அவங்க ஒய்ஃப் தண்ணியில் முழுகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்த அடுத்த செகண்டே அவர் தண்ணியில் குதிச்சு அவர் ஒய்ஃபை காப்பாற்றிடுறாரு. இப்போ அவங்கள போட்டுக்கு மேலே கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அவர் பசங்களை திட்டுறாரு. இப்படி யாருன்னா ஸ்விம் பண்ண போனால் யாருன்னா ஒருத்தங்க அவங்கள கண்காணிக்கணும். இப்படி எதுனா அவங்க அம்மா காயிருந்தால் என்ன ஆகுறதுன்னு கேட்குறாரு. இந்த பொண்ணு நான் ஹெட்செட் போட்டனால தான் நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறா. இப்போ கட் பண்ணால் நைட்டில் அவங்க பையனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா பையனுக்காக கேக்கை கொண்டு வராரு. இன்னைக்கு அவனுக்கு 13 வயசு ஆக போகுது. எல்லாருமே அவனுக்கு பர்த்டே கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இப்போது கேசி பாய் ஃப்ரெண்டோட கால் வருது. இதை எடுத்துக்கிட்டு அவள் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கா. வீடியோ கால் பண்ணுறதுனால அவன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி இன்னைக்கு செலிப்ரேஷன் கோச்சுன்னு கேட்குறான். இப்போ அந்த பொண்ணு நோட் பண்ணுறா. பாய் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி மின்னல் சூறாவளி அடிக்கிற மாதிரி தெரியுது. சிட்டியில் எதுனா ப்ராப்ளமான அவன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்குன்னு அவன் சொல்கிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு சிக்னலும் கட் ஆகிடுது. இந்த விஷயத்த போட்டுக்குள்ளே இருக்கிற அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு அவங்களுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்க்குறாங்க. கடலில் என்ன இருக்குன்னு பையன் லைட் அடித்து பார்க்குறான். போய் இவங்க போட்டை சுற்றி திமிங்கலம் போயிட்டு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இப்போ சடனாக போட்டை ஏதோ இடித்த மாதிரி இருந்தது. போட் எதுனா டேமேஜ் ஆயிருக்கான்னு தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்திலே வெளியே காயத்தோட வராரு. எனக்கு பின்னாடி ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. அப்படி திரும்பி பார்க்கும்போது போட்டில் இருக்கிற ஃபேனில் எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ அவங்க ஒய்ஃப் அவருக்கு ஸ்டிச்சிங்லாம் பண்ணி விட்டுறாங்க. போட்டில் வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. இல்லை, நம்ம சின்ன பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். இந்த ஃபேனில் இருக்க சின்ன சாஃப்ட் ஒன்று உடஞ்சி போச்சு. அதை வச்சு தான் நம்ம போட்டை ஓட்ட முடியும்னு சொல்கிறாரு. இப்போ ஜூலியாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு வேகமாக வெளியே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறா. அங்கே அவளுக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காதனால அவனுக்கு கால் பண்ண முடியல. இப்போ ரேடியோ மூலமாக மற்றவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஜூலியா ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களுக்கும் ரேடியோவில் எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கல. இப்போ 4 நாளைக்கு பத்திரமா நம்ம இங்கே தான் இருக்கணும்னு டாம் சொல்கிறாரு. இப்போ வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்போ வானத்துலேருந்து விண்கல் வந்து விழுந்துட்டு இருக்குது. அதுவும் அது அவங்க இடத்துல வந்து கரெக்டாக விழுது. இப்படி இன்னொரு பெரிய கல் வந்து விழுது. அதை பார்த்தா டாம் வேகமாக போட்டை ஆன் பண்ணி ஓட்டுறாரு. இப்படி இவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக இன்னொரு எரிக்கல் அவங்க மேலே வந்து விழ வருது. ஜஸ்ட் மிஸ் அந்த எரிக்கல் அவங்க போட்டுக்கு பின்னாடி போய் விழுந்துருச்சு. இப்படியும் அவங்க அந்த ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க போட்டோட இன்ஜின் ரிப்பேர் ஆகிடுது. இனிமேல் அவங்களால போட்டை நகர்த்தவே முடியாது. இப்போ எதனா பெரிய பிரச்சனை வரதுக்குள்ளே நம்ம போட்டுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லி இவங்க எல்லாரும் போட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ போட்டில் இருக்க எல்லா கதையுமே அவங்க மூடிட்டு இருக்காங்க. இப்போ நடுக்கடலில் பெரிய அலை வந்தனால போட்டு தள்ளாடுது. இவங்க எல்லாருமே சேஃப்டி ஜாக்கெட்டை போட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. டாம் வெளியே ஃப்ளாரை எரிச்சு இதை காட்டி யாருன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் எந்த ஒரு யூஸுமே இல்லை. இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. நல்ல வேலைக்கு இவங்க 4 பேருக்கு எதுவுமே ஆகலை. நைட்டு ஃபுல்லாக புயலாக இருந்தது. இப்போ காலையில் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்குது. போட்டு தண்ணியில் நகர்ற மாதிரியே தெரியல. இப்போ வெளியே வந்து பார்த்தா இவங்களுக்கு ஒரே ஷாக்கு. இவங்க நடுக்கடலில் தான் இருந்தாங்க. அங்கே பார்த்தா தண்ணியே காணோம். முற்றியும் பார்த்தா எங்கேயுமே தண்ணி இல்லை. எல்லா தண்ணியுமே வேற டைரக்ஷனை பார்த்து போயிருக்கும் போல. இவங்க போட்டு மட்டும் ஒரு பாறை மேலே அப்படியே நின்றுட்டு இருக்கு. மிரண்டு போன இவங்க வெளியே இருக்க பெரிய பெரிய பாறையை பார்க்குறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. வெளியே வந்த டாம் அந்த காம்பஸை செக் பண்ணி பார்க்குறாரு. காம்பஸை பார்க்கும் போது நார்த்து பக்கம் சவுத்தை காட்டுது, சவுத்த பக்கம் நார்த்து காட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போதான் அவருக்கு புரியுது எர்த்தோட போல்ஸ் ஷிஃப்ட் ஆகிருக்குது. இதனால நிலப்பகுதி இருக்க இடத்துக்கு தண்ணி போயிருக்கு. தண்ணி இருக்க இடம் நிலப்பகுதி ஆயிடுச்சு. இதெல்லாம் 7000 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்னு டாம் சொல்கிறாரு.
இப்போ மனித இனமே அழிஞ்சிருக்குமான்னு பொண்ணு கேட்குறா. இப்போ என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லி பதறா. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பொண்ணு டென்ஷன் ஆகுறா. நம்ம டாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அந்த பொண்ணுக்கு சமாதானப்படுத்துறாரு. பொண்ணு அழுதுகிட்டே போட்டுக்குள்ளே போயிடுது. இப்போ ஜூலியன் என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஃபுட் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பையன் பென் வெளியே பர்த்டேக்கு ஊதி வச்ச எல்லா பனியும் ஒன்றா சேர்த்து பறக்க விடுறான். இப்படி யாராச்சும் அந்த பலூனை பார்த்து இவங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்களான்னு நினைக்கிறாங்க. இப்போ போட்டுக்குள்ளே இருக்கிற டாம் ரேடியோவில் எதுனா சிக்னல் கிடைக்கிறான்னு மாற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு சிக்னல் கிடைக்கிது. யார் நீங்கள் உயிரோட இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்போ ஆப்போசிட்லேருந்து பேசுகிறவர் அவரும் இதே பகுதியில் ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருக்கார். அவர் ஆழமான பகுதியில் இருந்தனால தான் அவர் தப்பிச்சிருக்காரு. சொல்லும் போது கம்யூனிகேஷன் டிவைஸ் எல்லாமே ஃபெயில் ஆனதுனால நம்மளால் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது, அதுவும் நம்ம உயிர் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்கிறாரு. இப்போ காணாமல் போன தண்ணி எல்லாமே ஒரு வாரத்தை திரும்பி வந்துடும், நீங்கள் எல்லாருமே ஒரு உயரமான இடத்துல சேஃபாக போயிருங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஜூலியன் அவங்க பசங்க கிட்ட மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு ரெடியாக இருக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கேப்டன் கிட்ட சம்மரின்குள்ளே இருந்தால் நாங்கள் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் என் பசங்களையாச்சும் உங்கள் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே வரவிடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த கேப்டன் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. இது ஒரு சின்ன நீர்மூழ்கி கப்பல், அது மட்டும் இல்லாமல் என்னோட பார்ட்னரும் இதுக்குள்ளே இருந்தார், இப்போ அவர் இறந்துட்டாரு, அதனால் ஒருத்தரை மட்டும் நீங்கள் அமுச்சு வைங்கன்னு கேட்குறாரு. இதுக்கு நம்ம ஹீரோ என் 2 பசங்க இருக்காங்க, எப்படியாச்சும் என் 2 பசங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்கிறாரு. இதுக்கு அந்த கேப்டன் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த கேப்டன் கிட்ட நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு அந்த லொக்கேஷனை மேப்பில் மார்க் பண்ணி வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃப் கிட்ட இன்னும் 2 நாளில் நம்ம அந்த நீர்மூழ்கி கப்பலில் போய் சேர்ந்துருவோன்னு சொல்கிறாரு. இன்னி வரத்துக்கு முன்னாடி நம்ம பசங்களை அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே நம்ம சேர்த்துடணும்னு சொல்கிறாரு. இப்போ வேகமாக அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் அவங்க பேக் பண்ணுறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வெளியே வந்து தூரத்தில் யாரோ நடந்து வரதை பார்க்குறாரு. இப்போ ஒரு ஆள் அவன் நாய் கூட நொண்டி நடந்து வந்துட்டுருக்கான். இவங்க பலூனை பறக்க விட்டாங்க, அந்த பலூனை பார்த்து தான் இந்த ஆள் இங்கே வந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அவன் பக்கத்தில் போகிறாரு. பார்த்தா இந்த ஆள் ரொம்ப களைப்பாக இருக்காரு. அப்படியே உயிர் தப்பிச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தண்ணி பாட்டிலை கொடுக்குறாரு. இவரும் அந்த பாட்டிலை வாங்கி தண்ணியை குடிக்கிறாரு. தண்ணி குடிச்சிட்டு நன்றின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா வாட்டர் பாட்டில் எடுத்து அவர் மூஞ்சிலே அடிச்சிடுறாரு. அடிப்பட்டதில் நம்ம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்த ஹீரோயின் டாமை காப்பாற்றுறதுக்காக ஓடி வராங்க. இதுக்குள்ளே அந்த ஆள் கையில் ஒரு ஈட்டி மாதிரி ஒரு பொருள் வச்சுருக்காரு. இதை எடுத்து டாமோட வயிற்றையே குத்திடுறாரு. இதை பார்த்து ஜூலியன் மிரண்டு போயிடுறாங்க. இப்போ டாமை அவன் குத்தியும் கொன்னுடுறான். அவன் கொன்ன பிறகு ஜூலியனை பார்த்து நடந்து வரான். ஜூலியனுக்கு எப்படியும் தெரிஞ்சு போச்சு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க காப்பாற்ற முடியாதுன்னு. எப்படியாச்சும் அவங்க பசங்களையாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வேகமாக போட்டுக்கு ஓடி வராங்க. இதை பார்த்து அந்த கொலைகாரன் கையில் ஈட்டி மாதிரி ஒரு பொருள் வச்சுருக்காங்க, அதை எடுத்து தூக்கி அடிக்கிறான். அந்த வேலை அது அவங்கள ஒராசிட்டு தான் போயிருக்கு. அப்படியும் அவங்க போட்டுக்குள்ளே வந்து அந்த டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பசங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இப்போ ஜூலியன் அந்த 2 பேரையும் ஒரு லாக்கருக்குள்ளே வச்சு மறைய வச்சிடுறாங்க. இப்போ அவங்க பொண்ணுக்கிட்ட ஒரு ஃப்ளேர் கன்னை கொடுத்து கடைசி இக்கட்டான நிலைமையில மட்டும் இதை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு கதவை மூடி லாக் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க போட்டோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிற பாத்ரூம்குள்ளே ஓடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த கதவை உடைச்சி அந்த கொலைகாரனும் உள்ளே வந்துடுறான். இப்போ உள்ளே வந்தவன் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு இருக்கான்னு தேடி அங்கே இருக்க கேன் ஃபுட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். உள்ளே அவங்க இருக்காங்களான்னு தேடி பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜூலியன் கத்தி வச்சுக்கிட்டு அந்த பாத்ரூம்குள்ளே ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கதவை அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நம்ம ஜூலியன் அங்கே காணும். இப்போ அவங்க போட்டில் இருக்க ஓட்டை வழியாக அவங்க வெளியே குதிச்சிடுறாங்க. அவனும் அந்த ஓட்டையில் எட்டி பார்ப்பான். நல்ல வேளை அவங்க அந்த போட்டு கீழே மறைஞ்சிட்டு இருக்காங்க. அவன் கூட இருந்த நாய் நம்ம ஜூலியனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்குது. இப்போ ஜூலியன் அந்த நாய் கடிக்குது. இப்போ கத்தி எடுத்து அந்த நாயை அவங்க கொன்னுடுறாங்க. அந்த கொலைக்காரன் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்தா அவன் நாய் இறந்து கிடக்குது. அதே டைமில் ஜூலியன் அந்த போட்டுக்கு மேலே ஏறி வந்துடுறாங்க. எடுத்து அவனை குத்தி கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது ஜஸ்ட் மிஸ்ஸு. ஜூலியனை போட்டு மிதிக்கிறான். பிள்ளையெல்லாம் முட்டி அவன் ஜூலியனை போட்டு அடிக்கிறான். அம்மாவை அடிக்கிறத அந்த பொண்ணு லாக்கர்லேருந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. இதான் லாஸ்ட் சான்ஸு, நம்ம அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த லாக்கர்லேருந்து வெளியே வந்து ஏர்கன் எடுத்து அந்த கொலைகார மூஞ்சியில் அடித்து விட்டுறா. இப்போ அந்த ஆள் போய் பொத்துன்னு அந்த பக்கம் விழுந்துடுறான். இதை பயன்படுத்தி ஜூலியன் அவங்க 2 பசங்களும் அந்த லாக்கர்லேருந்து வெளியே கூப்பிட்டுறாங்க. இப்போ அந்த கொலைகாரனை பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய அடியும் பரல. இப்போ ஜூலியன் அவனை பார்க்க போகும்போது அவன் ஏந்திரிக்கிறான். அவனுக்கு ஒரு 8 ஒன்று விடுறாங்க. அவங்க 2 பசங்களையும் கூட்டிகிட்டு அவங்க வேகமாக வெளியே வந்துடுறாங்க. விட்டு ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ வெளியே வந்த பசங்க அப்பாவோட டெட் பாடியை பார்த்து கதறி அழுறாங்க. ஜூலியனா அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து போனதை நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த போட்லேருந்து அந்த கொலைகாரனும் வெளியே வந்துடுறான். இதுக்கு மேலே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ பெரிய பாறை இருக்கிறனால அதில் ஏறி அவங்க போகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு அவங்க ஒரு மலைக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. ஐயோ பென் அவங்க அப்பாவை நினச்சி அழுதுட்டு இருக்கான். இப்போ அவங்க அக்கா தண்ணி எடுத்து கொடுக்குறான். ஆனால் பென் அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். இப்போ ஜூலியன் திரும்பி பார்த்தா அந்த கில்லர் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த கொலைகாரன்கிட்ட தப்பிச்சு அவங்க ஓடுறாங்க.
இப்போ அவங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஓடி வராங்க. திரும்பி பார்த்தா அந்த கொலைகாரன் இவங்க பின்னாடி தான் இருக்கான். இங்கே நிற்கிற மாதிரி இல்லை, இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு இடத்த கடந்து போகிறாங்க. இப்போ கடலுக்கு அடியில் நிறைய பிளாஸ்டிக் இருக்கிறத காட்டுறாங்க. ரொம்ப நேரமாக நடந்து வரனால அந்த பையனுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுது. இப்போ ஜூலியன் அவங்க கையில் இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலில் பையன்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அதுக்குள்ளே கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. அது அந்த பையன் குடிச்சிடுறான். இப்போ இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஒரு இடத்துல உடஞ்ச பிளைன் ஒன்று பார்க்குறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது கடலில் வந்து விழுந்தனால அது துடுப்பிடிச்சி போய் கிடக்குது. வேறு வழி இல்லை, இவங்களுக்கு இன்றைக்கி இந்த இடத்துல தான் தங்கி ஆகணும். இப்போ இவங்க எல்லாருமே அந்த பிளைனுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஜூலியன் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ அவங்க பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. ஹஸ்பண்டை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க டாமும் நினச்சி ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க. அப்போ பசங்களும் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டும் ஆகிடுது. இவங்க எல்லாருமே டயர்டாக இருக்கறனால தூங்கிடுறாங்க. இப்போ கேசிக்கு ஏதோ சத்தம் கேட்டு அவள் முழிக்கிறா. கையிலேருந்து வெளியே வந்து அவள் யாருன்னா இருக்காங்களான்னு பார்க்குறா. இப்போ இவங்களை தேடி அந்த கொலைகாரன் அங்கே வந்துடுறான். இப்போ அவன் கேசிக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணை அவன் கொல்ல வரும்போது ஆக்சுவலாக இந்த கில்லருக்கு இவங்க விரிச்ச ஒரு வலை போல இருக்கு. கேசி நகர்ந்துடுறா. பின்னாடியே வந்த ஜூலியன் அந்த கொலைகாரனை குத்திடுறாங்க. இப்போ அவனை கொடூரமாக கத்தி எடுத்து குத்தி குத்தி கொன்னுடுறாங்க. கடைசியாக அந்த கில்லரோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. இப்போ அவங்க கில்லரோட டெட் பாடியை பார்த்தா அது ரொம்ப செதிஞ்சு போய் கிடக்குது. அதை பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க. இந்த கடலில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட திங்ஸ் எடுத்துகிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஜூலியனும் அவங்க பொண்ணும் மேப்பை பார்த்து போயிட்டுருக்காங்க. இப்போ முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க பெண்ணுக்கு தண்ணி தாகம் எடுத்துருது. இங்கே கடல் தண்ணி சாக்கடமாயி மீனெல்லாம் செத்து போய் கிடக்குது. இப்போ பார்த்தோன்னே அவனுக்கு தண்ணி தாகம் அடக்க முடியாமல் இந்த தண்ணியை அவன் குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் அக்காக்காரி தடுக்கிறதுக்குள்ளேயே அவன் தண்ணியை குடிச்சிடுறான். அதனாலே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்படியே நடந்து வராங்க. அங்கே தங்கறதுக்கு எதுனா இடம் இருக்கான்னு பார்க்குறாங்க. எந்த இடமும் இல்லை. அங்கே உடஞ்ச பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி செட் பண்ணுறாங்க. இப்போ அதுக்குள்ளே அவங்க தங்குறாங்க. இப்போ ஜூலியன் டாக்டர்னால அவங்க கிட்ட இருந்த ஊசி எடுத்து அவனுக்கு போடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ ஜூலியனுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்குது. வெளில ஏஞ்சின்னு வெளியே பார்க்குறாங்க. பார்த்து அவங்க மிரண்டு போயிடுறாங்க. லட்சக்கணக்கான நண்டு அவங்க பக்கம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க பசங்கள்லாம் கூட்டிகிட்டு அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இப்போ தூரத்தில் ஒரு கப்பல் ஒன்று இருந்தது. அதில் இருக்க கண்டெய்னர்லாம் சரிஞ்சு கிடக்குது. இந்த கப்பலில் வேலை செய்கிற சில பேர் அங்கே இருந்தாங்க. இவங்களை பார்த்து அவங்க கண்டெய்னருக்குள்ளே போய் அவங்கள லாக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜூலியன் அந்த கண்டெய்னர் கதவை திறங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இதுக்குள்ளே அந்த நண்டுங்க அங்கே வந்துடுதுங்க. ஸோ ஜூலியனும் அவங்க பசங்களும் அந்த கண்டெய்னர் மேலே ஏறிடுறாங்க. ஜூலியன் மேலே ஏறத்துக்குள்ளே ஒரு நண்டு அவள் காலை கடிச்சிடுது. இப்படியே அந்த நண்டுகிட்ட தப்பிச்சு ஜூலியன் மேலே வந்துடுறா. இப்போ கண்டெய்னரில் சின்ன கேப் ஒன்று இருந்தது போல். இந்த கேப்புக்குள்ளே அந்த நண்டுங்க போயிடுதுங்க. உள்ளே போன நண்டுங்க அவங்களே கடிச்சிட்டு இருக்குங்க. இவங்க துப்பாக்கி எடுத்து அந்த நண்டை ஷூட் பண்ணுறானுங்க. ஆனால் லட்சக்கணக்கான நண்டு இருக்கிறதுனால அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ மேலே ஜூலியனுக்கு நண்டு கடிச்சதுனால காலில் ரத்தம் போயிட்டுருக்கு. ஒரு துணி எடுத்து கட்டுறாங்க. அதுக்குள்ளே அவங்க மயங்கியும் விழுந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஜூலியன் ஏஞ்சி பார்க்குறாங்க. அவங்க 2 பசங்களும் அங்கே இல்லை. இவங்க பயந்து போய் அவங்க பசங்களை கத்தி கூப்பிடுறாங்க. இப்போ கண்டெய்னர்லேருந்து கீழே இறங்கி அவங்க பசங்களை தேடுறாங்க. சாப்பாடும் தண்ணியும் தேடி போயிருக்காங்க போல இருக்கு. அதுக்குள்ளே அவங்க அம்மாவை பார்த்துடுறாங்க. இப்போ அங்கே கிடச்ச கன்னையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ வேற எதுனாச்சும் பொருள் இருக்கான்னு அந்த கண்டெய்னருக்குள்ளே தேடி பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சேட்டலைட் ஃபோன் ஒன்று கிடைக்கிது. இதை வச்சு அந்த நீர்மூழ்கி கேப்டனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த கேப்டனுக்கு கனெக்ட் ஆயிடுது. இப்போ ஜூலியன் அந்த கேப்டன் கிட்ட நண்டு தொடுத்ததுனால நாங்கள் அந்த மேப்பை தொலைச்சிட்டோம், உங்கள் லொக்கேஷனுக்கு எப்படி வருதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, நானும் காயத்தில் தான் இருக்கேன். நியூ சீ கிரீச்சர்ஸ் அட்டாக் பண்ணிடுச்சுங்க. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சிட்டேன். இப்போ கடல் நண்டுலாம் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணியும் வந்துடும். சீக்கிரமாக வாங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்து ஃப்ளேர் அடிக்கிறேன். இப்போ அந்த பையனும் பார்த்துட்டான். இப்போ அந்த டைரக்ஷனில் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. கடைசியாக ஒரு இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு மஞ்சள் கலரில் ஏதோ ஒன்று தெரியுது. இதுதான் அந்த கேப்டனோட இடம்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே நிறைய பாறைங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவங்க கடந்து போக வேண்டியதாக இருந்தது. இப்போ அந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப் ஆகுது. இவங்க நடுவில் ஒரு பெரிய பாறை ஒன்று வந்து விழுந்துடுது. இந்த பாறைக்கு அந்த பக்கம் ஜூலியன் மாட்டிக்கிறாங்க. இப்போ ஜூலியன் அவங்க பசங்கிட்ட, நீங்கள் கிளம்புங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்துடும், என்னால் எப்படியும் தப்பிக்க முடியாது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் 2 பேர் தான் போக முடியும், நீங்கள் மட்டுமாச்சும் தப்பிச்சிடுங்க, உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி கதறா. இதுக்கு ஜூலியன் பொண்ணுக்கிட்ட, தம்பி எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லி கேட்குறா. பொண்ணுக்கு வேற வழி தெரியாமல் தம்பியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. எப்படியோ அந்த நீர்மூழ்கி கப்பல் பக்கத்தில் அவங்க வந்துடுறாங்க. இப்போ அங்கே வந்து அவள் கதவை தரங்க, நாங்கள் வந்துட்டோன்னு கத்துறா. ஆனால் யாருமே அங்கே இல்லை. பின்னாடி பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கேப்டன் நிற்கிறாரு. நான் எப்படியும் தப்பிக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் இந்த கப்பலில் போயிடுங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு வேக வேகமாக அம்மாவை கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறா. இப்போ ஜூலியன் இருக்க இடத்துல நிறைய நண்டுங்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ கன் எடுத்து அந்த நண்டை அவ சுடுறா.
இப்போ லட்சக்கணக்கான நண்டு இருக்கறனால அவளால ஒன்றும் பண்ண முடியல. இப்போ அவளோட கதையும் அவ்வளோதான்னு பார்த்தா இதுக்குள்ள பொண்ணுக்காரி அங்கே வந்துடுறா. அந்த கேப்டன் சாக போறாரு, நீங்க வாங்கம்மான்னு கூப்பிடுறா. அப்படியே கையை பிடிச்சி அம்மாவை அந்த பாறைக்கு மேலே கொண்டு வந்துடுறா. இப்போ இவங்க 2 பேரும் அந்த நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படியே இவங்க 3 பேரும் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்குள்ளே அங்கே தண்ணியும் வந்துடுது. இப்போ அந்த நீர்மூழ்கி கப்பல் தண்ணி அடிச்சுட்டு போகிறனால பாறைகளில் போய் மோதுது. அவங்க கண்ணு முன்னாடி இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வருது. இப்படியே அவங்க மயங்கிடுறாங்க. இப்படியே கட் பண்ணால் அடுத்தது ஜூலியன் கண் முழிக்கிறாங்க. இப்போ அந்த கப்பல் ஏதோ ஒரு ஊர் பக்கம் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த ஊர் ஃபுல்லாகவே தண்ணி அடித்தனால அழிஞ்சு போய் கிடக்குது. அங்கே யாருமே இல்லை. கடைசியாக இந்த 3 பேர் மட்டும் தப்பிச்ச மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.